80 ஆண்டுகால சினிமா, தமிழ் சினிமா வரலாற்றில் தனக்கென ஒரு தனி முதிரையை பதித்துக் கொண்டிருப்பவர். ட்ரெண்ட் செட்டர்ஸ் சொல்லக்கூடிய சினிமாவின் போக்கியை மாற்றி அமைத்துக் கொண்டிருப்பவர்கள் வெகு சிலரே. அவற்றில் குறிப்பாக எஸ் வாசன், எல்.வி. பிரசாத் மற்றும் இயக்குனர் கே. பாலச்சந்தர் உள்ளிட்டவர்களில் மிகவும் குறிப்பிடத்தக்கவர். தமிழ் சினிமாவின் போக்கியை பல விஷயங்களில் மாற்றி காட்டியவர். சினிமாவை பொறுத்தவரை அவர் சிறந்த நடிகர், சிறந்த இயக்குனர், கதாசிரியர், வசனகர்த்தா, பாடல் ஆசிரியர், நடன இயக்குனர், பாடகர் என பல்வேறு பிரிவுகளிலும் சினிமாவில் சாதித்து காட்டியவர். தனது தனித்திறமையை நிரூபித்தவர். சினிமா மட்டுமின்றி தொழில்துறையிலும் ஃபிக்கி என்று அழைக்கப்படக்கூடிய தொழில் கூட்டமைப்பின் ஊடக மற்றும் பொழுதுபோக்கு பிரிவின் தலைவராக இருந்து சிறப்பாக பணியாற்றிக் கொண்டிருப்பவர். உலக நாயகன் என்று தனது ரசிகர்களால், தமிழக மக்களால் அன்போடு அழைக்கப்படுபவர். பத்மஸ்ரீ டாக்டர் கமல்ஹாசன் அவரிடம் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். முதல்ல நேரடியாவே கேள்வி வந்துடுறேன். ஹாலிவுட் பெரிய திரையுலகம், அதே போன்று பாலிவுட் பெரிய திரையுலகம். அந்த திரையுலகத்தை சேர்ந்தவர்களே நினைத்து கூட பார்க்க முடியாத அளவிற்கு ஒரு புதிய முயற்சி நீங்க கையில் எடுத்தீங்க. அதுதான் அந்த டிடிஎச். அது இப்ப விவகாரமா மாறி இருக்கு. அந்த பிரச்சனையில நீங்க திட்டமிட்டபடி இப்ப நடக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கு. அதாவது திட்டமிட்ட நாள்ல திரையரங்குகள்ல தெரியறது மற்றும் டிடிஎச்ல ரிலீஸ் செய்ய முடியாத நிலை இருக்கு. இது போன்ற ஒரு பெரிய முயற்சி, உலக அளவில் யாரும் நினைச்சு பார்க்க முடியாத ஒரு புதுமையான முயற்சி நீங்க புகுத்தணும்னு நினைச்சீங்க. அதுல இப்ப கிடைச்சிருக்கிற பின்னடைவு ஒரு தோல்வி எடுத்துக்கலாம். இது புது முயற்சிகள் என்று முயலும் போது சுதந்திர போராட்டம் சொல்றோம். அது எங்க ஆரம்பிச்சதுன்னு பார்த்தோம்னா 1857லயா அல்லது 1907ல காந்தியார் காங்கிரஸில் முழுமையாக ஈடுபட்ட பொழுதா, அல்லது அதற்கும் ஒரு 38 ஆண்டுகள் கழித்து 42 தொடங்கியதா சொல்ல முடியாது. அந்த மாதிரி ஒவ்வொரு முனைப்பிலுமே ஒரு அடியெடுத்து வைக்கும் பொழுது சினிமா எங்க துவங்கியதுன்னா 3 பேரை குறிப்பிட வேண்டியிருக்கிறது. எடிசனை சொல்ல வேண்டியிருக்கு, லூமியர் பிரதர்ஸ் சொல்ல வேண்டியிருக்கு, மில்லியர்ஸ் மேன் ஆன் தி மூன் செய்தவரை, இப்படி அடுக்கடுக்காக வருகிறது. இது ஒரு ஊடகம், இதை முயல வேண்டும் என்பது உலகத்தில் இப்ப நம்ம தாமதப்படுத்துறதுனால உலகத்துல இன்னொரு ஆர்பிட்டாஜ் ஒரு படம் பண்ணிட்டாங்க. அதோடைய திரையரங்க வசூல் 6 கோடியாக இருந்திருக்கிறது, 6 மில்லியனாக இருந்திருக்கிறது. கிட்டத்தட்ட புள்ளி விவரம் இல்லை என்றாலும் கிட்டத்தட்ட இது கரெக்ட். விஓடி, அதாவது வீடியோ ஆன் டிமாண்ட் என்று சொல்லப்படும் அந்த வருவாய் 14 மில்லியனாக இருக்கிறது. இது தியேட்டரில் வருவாய் குறைந்ததாக அர்த்தமில்லை, தியேட்டரிலும் நன்றாக ஓடி இருக்கிறது. இது போக கள்ள டிவிடிக்காரர்கள் மட்டுமே சம்பாதித்துக் கொண்டிருந்த ஒரு இடத்தில் புதிய ஊடகம் ஒன்று மானிட்டைஸ் செய்வதற்கு, வசூல் செய்வதற்காக நேர்மையான வழி ஒன்றை விஞ்ஞானம் நமக்கு கண்டுபிடித்து கொடுத்திருக்கிறது என்றுதான் அதை எடுத்துக்கொள்ள வேண்டும். இன்று இந்த சேட்டலைட் டெலிவிஷன், இப்பொழுது நாம் உரையாடி கொண்டிருக்கும் இது வரவே கூடாது என்று விவாதித்தவர்களும் போராடியவர்களும் வெகுண்டவர்களும் நிறைய பேர். இன்று அதிலிருந்து வருமானம் ஈட்டிக் கொண்டிருப்பவர்கள், அந்த முதல் குரல் எழுப்பியவர்களில் பலர் இருக்கிறார்கள். அதை நான் அவர்களை சுட்டிக்காட்டி குத்திக்காட்ட விரும்பவில்லை. அதுதான் நிகழப்போகிறது. இதுவும் அப்படித்தான். இது ஒரு ஊடகம், இதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டியது வியாபாரிகளின் கடமை என்று நான் நினைக்கிறேன். உரிமை என்பது போக கடமையும் கூட. சார், இப்போ தமிழ்நாட்டில் இந்த அளவுக்கு திரைத்துறையில் இருக்கிற சிலரே இந்த விஷயத்துக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிற விஷயத்தை பார்க்கும்போது அவங்களுக்கு அந்த மனப்பக்குவம் இல்லை எடுத்துக்கலாம். திரைத்துறைன்னு மொத்தமா ஒரு சில தான் பொதுவாக சொல்ல முடியாது. குறிப்பிட்ட பிரிவு எக்ஸிபிட்டர்ஸ் அவங்களுக்கு என்னன்னா, அதாவது கல்யாண மண்டபம் கட்டினவங்களுக்கு விவாகரத்து கோர்ட்டை பார்க்கும்போது பதட்டமா இருக்கும். இன்னும் பல பூசாரிகளுக்கும் பயமாக இருக்கும். அதாவது சுயமரியாதை திருமணங்களை பார்க்கும்போது பல கல்யாணத்தை நடத்தி வைக்கும் புரோகிதம் பண்ணுபவர்களுக்கு பதட்டமாக இருக்கும். ரெஜிஸ்டர் மேரேஜை பார்த்து புரோகிதர்களுக்கு பதட்டமாக இருக்கும். ஆனால் இது நிகழ வேண்டிய மாற்றம் நிகழும். இது தியேட்டர்காரர்களுக்கு இருக்கக்கூடிய பதட்டம் எனக்கு புரிகிறது. காரணம், அவர்கள் என் சகோதரர்கள். ஆனால் நிகழக்கூடிய மாற்றத்தை தடை செய்து வாழ்க்கை நடத்திவிட முடியாது.
சார் இப்போ நீங்க ஹிந்தி, தமிழ், தெலுங்கு அப்படின்னு 3 மொழிகள்ல படத்தை ரிலீஸ் பண்றீங்க. அதுல ஹிந்தியில மட்டும் எந்த ஒரு தடையும் இல்ல, ஒரு எதிர்ப்பும் இல்ல. இல்ல தவறு நான் அந்த பிழையை திருத்தி, ஏன்னா தமிழ் எக்ஸிபிட்டர்ஸுக்கும் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸுக்கும் இருந்த முன்னோக்கு வடநாட்டில் இல்லை என்பதுதான். இதில் தமிழன் முன் நிற்கிறான் என்பதை என்னுடைய எக்ஸிபிட்டர்கள் சார்பாகவும் டிஸ்ட்ரிபியூட்டர்கள் சார்பாகவும் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். முதலில் இது வரவேற்கத்தக்க ஒரு முயற்சி. இதற்கு இது முனைந்துதான் பார்ப்போமே என்று அன்புடன் என்னுடன் ஒத்துழைத்தவர்கள் தமிழக எக்ஸிபிட்டர்ஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ். விவாதங்கள் கடுமையாக இருந்தது, அதெல்லாம் ஓகே, வியாபாரத்தில் எல்லாம் நடக்கும். நாளைக்கு நம்ம இப்போ எம்ஜிஆர் சிவாஜி அவர்களும் எதிர் கட்சியில் பிரச்சாரம் செய்திருக்கிறார்கள். பிறகு வேலை வரும்போது சகோதரர் என்பதை மறக்க முடியாத பாசம். நீங்க அப்படி தமிழ் சினிமா வரவேற்றார்கள், நல்ல விஷயம் என்று சொன்னாலும் கூட, தமிழ் சினிமா துறையினர் வரவேற்றாலும் கூட, இந்தியில ஒரே நேரத்தில் நீங்களால வெளியே விட முடியுது இல்லையா? டிடிஎச்ல படத்தை வெளியிட முடியல. அவங்க இப்ப என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, தமிழ்ல ரிலீஸ் பண்ணா இந்திய கொடுக்க மாட்டோம்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதையும் மிஞ்சித்தான் இப்பொழுது படம் ரிலீஸ் செய்ய தயாராகி கொண்டிருக்கிறோம். அங்க இன்னும் கடுமையா இருக்கு, அங்க ஆளுமை இன்னும் கடுமையா இருக்கு. பட் இது ரொம்ப நாள் நீடிக்க வாய்ப்பில்லை.